இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். செடியான அவருக்குள் கொடியாகிய நாம் இணைந்து இருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், அபாய்ட் இன் மீ, ரிமைன் இன் மீ. ஆண்டவருக்குள் தங்கி இருக்க வேண்டும். விசுவாசிகள் தங்கி இருக்க வேண்டிய இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி ஒரு செடி நிலத்திற்குள் மண்ணிற்குள் வேரூன்றி இருந்தால்தான் மண்ணில் உள்ள சாரத்தை பெற்று வளர முடியுமோ, நிற்க முடியுமோ, அது போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி கட்டப்பட்டவர்களாக அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போதுதான் அவரிலே நாம் நிலைத்து நிற்க முடியும். செடியான அவருக்குள் இணைந்து இருக்கிற கொடியைப் போல அவருக்குள் நிலைத்து நிற்கிற மனிதன்தான் கனி கொடுக்க முடியும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அபாய்ட் இன் மை வேர்ட்ஸ். அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், அபாய்ட் இன் மை லவ் என்றார். பிதாவாகிய தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாமும் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் நேசிக்கவும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட சக மனிதர்களிடத்தில் அன்பு கூறவும் ஜீவனை கொடுக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கை கொண்டு நடப்பதாகும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிற மனிதன் அவருடன் இணைக்கப்பட்ட மனிதனாக, அவரோடு நிலைத்திருக்கும் மனிதனாக காணப்படுவான். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திராத மனிதன் செடியிலிருந்து வெட்டப்பட்ட கொடியைப் போல காணப்படுவான். அந்த கொடி சில மணி நேரங்களிலேயே காய்ந்து சருகாகி ஒன்றுக்கும் உதவாமல் நெருப்பிலே எரிக்கப்படுவதற்கு ஏதுவாக போய்விடும். நாம் அப்படி இராதபடி செடியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்ட கொடிகளாக, அவர் மேலே கட்டி எழுப்பப்பட்டவர்களாக, அவருக்குள் வேரூன்றி நிலைத்திருக்கக்கூடிய கொடிகளாக காணப்படத்தக்கதாக நம்மை அர்ப்பணிப்போம். நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் போது ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மில் நிறைவாய் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீரே மெய்யான திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். கொடியாகிய நாங்கள் உமக்குள்ளாக நிலைத்திருக்கவும் உம்மிலே வேரூன்றி கட்டப்பட்டவர்களாகவும் உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக ஆவியின் கனி எங்களிடத்திலே காணப்படவும் நாங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்கத்தக்கதாகவும் உம்முடைய வருகையிலே வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படி உம்மிலே நிலைத்திருக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.